பள்ளிகளில் சத்துணவுடன் மாம்பழக்கூழ் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்த திட்டம் செயல்படுத்தப்படுமா என்று கிருஷ்ணகிரி மாவட்ட மாம்பழக்கூழ் உற்பத்தியாளர்கள் காத்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 40,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு உற்பத்தியாகும் மாம்பழங்கள் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அத்துடன் வளைகுடா பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த தொழிலை நம்பி ஏராளமான தொழிலாளர்கள் உள்ளனர். ஆனால் தற்போது வெளிநாடுகளில் மாங்கூழின் விற்பனை குறைந்துள்ளதால் பெருமளவில் தேக்கமடைந்துள்ளது. இதனால் கிருஷ்ணகிரியில் பல தொழிற்சாலைகள் மூடப்படும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் பள்ளிகளில் சத்துணவுடன் மாம்பழக்கூழ் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். இந்த அறிவிப்பை அரசு உடனடியாக செயல்படுத்தினால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட மா உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் அறிவித்த சத்துணவுடன் கூடிய மா பழக்கூழ் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். இங்குள்ள தொழிற்சாலைகளும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மா சாகுபடியாளர்களும் பெரிதும் பயனடைவார்கள். பள்ளிகளில் மாங்கூழ் வழங்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு ஓராண்டு ஆகியும் இன்னும் செயல்படுத்தாதது உற்பத்தியாளர்களை கவலையடைய செய்துள்ளது.